வயசானாலும் உங்க ஸ்டைலும், அக்ரஷனும் மாறவே இல்லன்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா சாம்பியன்ஸ் வர்சஸ் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர் ஆன எல்லா டீம்ல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமா இருக்கட்டும், பாகிஸ்தான் டீம், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கான்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் நடத்துனாங்க. ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ஸ் வந்தது இந்தியாவும், பாகிஸ்தானும். இந்தியா, பாகிஸ்தான் எப்படி எங்க ஃபைனல்ஸ் வந்தாலுமே ஒரு பரபரப்பு, விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு தான் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ வின் பண்ண பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிஸ் கான் தான் கேப்டன் அவங்களுக்கு. ஸோ, வந்து நாங்க பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்ட்டாரு. ஓப்பனிங் இறங்குனது கம்ரான் அக்மலும், சர்ஜேஷ் கானும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அவரு சர்ஜேஷ் கான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12 பாலுக்கு கட் பண்ணிக்கங்க. 10 பாலுக்கு 12 ரன் அடிச்சாரு. அந்த பக்கம் கம்ரான் அக்மல் 19 பாலுக்கு 24 ரன் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கம்ரான் அக்மல்ல நம்ம நஹி பால் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அன்ருத் சிங் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, சரேஷ் கான் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஷோயிப் மாலிக்கும் மஸ்தூரும் ஆடிட்டு இருந்தாங்க. வினய்குமார் பால்ல மஸ்தூர் வந்து பார்த்தீங்கன்னா, 12 பாலுக்கு 21 ரன்ன்ற மாரி அவர் அவுட் ஆயிட்டாரு. ஷோயிப் மாலிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வெறித்தனமா ஆடுனாரு. 36 பாலுக்கு 41 ரன் மனுஷன் ஆடிட்டு இருக்கும்போது, கேப்டன் யூனிஸ் கான் வந்து எப்பயே கிளம்பிட்டாரு. இர்ஃபான் பத்தான் பால்ல செம்ம பவுலிங், செம்ம ஸ்டம்ப் அவுட் அது. 7 ரன்னுக்கு அவரு காலி. மிஸ்பா உல்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பாலுக்கு 18 ரன் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா, முடியலங்க வயசாயிருச்சுல்ல அப்படின்ற மாரி ரிட்டயர் ஆயிட்டாரு. ஸோ, அதை தொடர்ந்து ஓவராலா வந்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்ரிடி ஆடுவார்னு பார்த்தேன். ஒரு 4 ரன் தான் அடிச்சாரு 4 பாலுக்கு. ஆனா தன்வீர் நல்லா ஆடுனாரு. போலரே நல்லா ஆடுறீங்க நீங்க. இது பாகிஸ்தான் டீம்ல இருக்கும்போது ஏன் ஆடல அப்படின்ற மாரி 9 பாலுக்கு 19 ரன் அடிச்சு வந்து ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவருக்கு 156 ரன், 6 விக்கெட் இழப்புக்கு எடுத்தாங்க பாகிஸ்தான். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, 157 எடுத்தா வெற்றி அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சாம்பியன்ஸ் கிளம்புனாங்க. ஓப்பனிங் இறங்குனது ராபின் உத்தப்பாவும், அம்பத்தி ரைடும் 2 பேரும் பிரிச்சு மேய்வாங்கன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 8 பாலுக்கு 10 ரன் இருக்கும்போது ராபின் உத்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து அம்பத்தி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அவுட் ஆனா நாங்க நான் ஆடுவேங்க அப்படின்னு இருக்கும்போது, ஆனா நாங்க ஆட மாட்டோங்கன்ற மாரி சுரேஷ் ரெய்னா வந்து எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க சின்னத்தல. 2 பாலுக்கு 4 ரன் அப்படின்ற மாரி கிளம்பிட்டீங்க. ஆனா அம்பத்தி ரைடு ஐஎம் ஒரு சிஎஸ்கே தாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி 30 பாலுக்கு 50 ரன் வெளுத்து வாங்கிட்டாரு மனுஷன். அதுக்கப்புறம் குக்ரேத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 33 பால் 34 ரன் அப்படின்ற மாதிரி அடிச்சு அவரும் காலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பத்தான், யூசப் பத்தான், யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளை வாரி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். யூசப் பத்தான் ஒரு 14 பாலுக்கு 30 அடிச்சுட்டு அவர் கிளம்ப வந்து பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எல்லாருமே அடிச்சிட்டாங்க நான் என்ன தடிக்க அப்படின்ற மாதிரி 22 பாலுக்கு 15 ரன் அடிச்சாரு. இர்ஃபான் பத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்கன்ற மாதிரி வந்து ஏன்னா கடைசி ஓவரில் வந்து 6 பாலுக்கு 2 ரன் தேவை. இவர் ஃபர்ஸ்ட் பால்லே 4 அடிச்சு மேட்சை முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கப்பை வென்றது இந்தியன் சாம்பியன்ஸ் அணி அப்படின்னு சொல்லிக்கலாம். பழைய பிளேயர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் எவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில மெமரிஸ்லாம் வந்துட்டும் வேற போச்சு. நீங்கள் இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.